சொன்னேன் அவருக்கு அந்த நீதி கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாள் என்னதாக இருக்கிறது மாறாடப்பட்டு அந்த சரியான ஒரு மாநில எப்படி வர மாட்டேங்குது பொதுமக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அத்தனை பொதுமக்களும் வந்து இங்கே கடையை அடைச்சி இந்த இடத்துக்கு நீதி கோரி ஆதரவு தெரிவிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த காரணம் வந்து இந்த வைத்தியசாலையிலிருந்து அந்த வைத்திய அத்தியஸ்தர் வெளியே போகக்கூடாது. அவர் மீது எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாது. மாறாக இதன் பின்புலத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாவியாக்கள் இனங்கண்டு வெளியில் கொண்டுவரப்பட்டு முகவரி இல்லாமல் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு விளைந்த சேவைகள், ஏழைகள், நெறியவர்களுக்கு நல்ல சேவைகளை இந்த வைத்தியசாலை வழங்க என்பது எங்களோட விருப்பமாக இருக்கும். இதை பார்க்குற சகல தரப்பினர்களும் இதுக்கு வலியுறுத்தி ஒத்துழைத்து ஒரு இந்த மக்களுக்கான விடிவை பெற்று தருவோம் பண்ணுறதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த 5 நாட்களாக பல்வேறு சிகிச்சைகளை வழங்கி வருவதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த வேளையிலே அந்த வைத்தியருக்கு கை கொடுக்காமல் தங்களுடைய சுயநல கோரிக்கைகளுக்காக இந்த மக்களை நம்பி இருக்கின்ற இந்த பாரியோடு பிரதேச 60 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட தென்கராட்சி பிரதேச மக்களை கைவிட்டு அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரிய போராட்டம் அல்ல, ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம். அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் 2வது நாளிலே அங்கே இந்த வைத்தியசாலையினுடைய நிலைமைகளை வந்து பார்வையிட்ட பொழுது இந்த வைத்தியசாலையினுடைய ஒரு பயனாளி, ஒரு நோய் வந்த அந்த வைத்தியசாலையிலே பயன்பெறுவன் என்ற ரீதியிலும் இந்த மண்ணினுடைய ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் முன்வைந்து அந்த வைத்தியருக்கு தாங்கான கோரிக்கைகளை விட்டுள்ளோம். உடனடியாக வைத்தியசாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோரியிருந்தோம். ஆனால் அவர்கள் கடந்த 5 நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது, இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள். ஆனால் இன்றைய தினம் மக்கள் எழுச்சி இடம்பெற போகின்றது என்பதை தெரிந்து நள்ளிரவு கள்ளர்கள் போல, திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியசாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம். ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலமும் ஒரு யாழ் மாவட்டத்தினுடைய பிரதான வைத்தியசாலையாக வர வேண்டியது. ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்று இந்த வைத்தியசாலை இருக்கின்றது. ஆனால் தான் பதவியேற்ற 20 நாட்களுக்குள் பல்வேறான பணிகளை அதிரடியாக செய்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுமாறு ஒரு பொய்யான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய கோரிக்கைக்கும் அவர்களுக்கு நாங்கள் வைத்து இந்த பணிக்கு திரும்புமாறு முன்வைத்த நெடுகாலமும் தேசுடன் நிறைவடைந்து விட்டது. ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சராக தொடர்ந்தும் இருக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் இன்று இந்த போராட்டக்காரர்கள் முன்பு உறுதி கூற வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அவருக்கான அந்த நியமன பத்திரத்தை எங்களுக்கு முன்னாலே மீள வழங்கும் வரை இந்த போராட்டம் இடம்பெறும்.
வேண்டும்